கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வேதத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, பெந்தேகோஸ்தே நாள்ல கர்த்தருடைய ஆவியினால் அவர்கள் நிரப்பப்படும் போது அந்த பேதுரு என்ன பண்ணுவாரு, 11 சீஷரோடு நின்று உரத்த சத்தமா யூதர்களை நோக்கி சொல்லுவாரு, நீங்க எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து யார், நீர் அவரை நீங்க சிலுவையில அறைந்தீர்களே, இன்றைக்கு எப்படி நீங்க இவ்வளவு அந்நிய பாஷை பேசுறீங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கும்போது, கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றி வைத்தனா அவர் பேச பேச இவங்களுக்கெல்லாம் இவரு உண்மையாலே இப்படி பேசுகிறாரு, இவர் யாருங்கிறப்ப அந்த பேதுரு சொல்லுவாரு, நீங்க இப்போது கேட்ட போது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, அவங்க என்ன பண்றாங்க, இருதயத்துல குட்டுப்பட்டு அப்போஸ்தலர் என்ன எல்லாரையும் பார்த்து அவங்க கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறப்ப பேதுரு சொல்லுவாரு, நீங்க மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது இதே மாதிரி நீங்களும் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி அவரு சொல்லும் போது பாருங்க, இந்த ஒரு வார்த்தை இதைதான் நம்ம தியானிக்க போறோம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அது 2வது அதிகாரத்துல 40வது வசனத்தை இன்றைக்கு தியானிக்க போறோம். வாசிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ஆமென். ஆமென். என்ன சொல்லுகிறார்? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்துல இப்ப நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் ஒலிம்பிக்ஸ் அந்த இது பார்த்திருப்பீங்க. அந்த ஓப்பனிங் செரமனி அப்ப போட்டப்ப அந்த ஒரு ஒரு இது வந்திருந்தது, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. லாஸ்ட் சப்பரை இயேசு 12 சீஷர்களோடு உட்கார்ந்து இருந்தாரோ அது அப்படியே டிரான்ஸ்ஜெண்டரை வச்சு போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய காரியம் அது. கர்த்தருக்கு இருதயத்தை எவ்வளவு பாதிக்கக்கூடிய காரியம். நிறைய பேர் அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணிருந்தாங்க. என்னுடைய மகன் அதுக்கு போட்டிருந்தான், ஐ வில் நாட் வாட்ச், திஸ் இஸ் மாக்கரின்னு. எப்படின்னா அந்த மாதிரி கர்த்தருடைய காரியத்தை, தேவனுடைய காரியத்தை புரட்டா இந்த சந்ததிமார்கள் எவ்வளவு அதை மாற்றுகிறார்கள். இந்த காலத்தில் நாம் இருக்கிறோம், இந்த காலங்களில் நாம் இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நாம் அப்படி இருக்கணுங்கிறதான் கர்த்தருடைய ஆசை. கர்த்தருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தை அவர் சிருஷ்டிக்கும் போது, ஆதாமும் யாதாமை சிருஷ்டிக்கும் போது அவருக்கு தெரியும், ஏவாள் இவர்கள் மூலமாய் ஒரு சந்ததி நிச்சயம் அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்கும், எல்லாமே தெரியும். அதனாலதான் அந்த வார்த்தை என்ன ஆவியானவர் சொல்லுகிறார், மாறுபாடு இந்த சந்ததியை விட்டு விலக்கி கொள்ளுங்கள். கர்த்தருடைய என்ன 2 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு. ஆமென். எப்படி இருக்கணும் நம்ம சொல்லி நினைக்கிறேன்னா, நம்ம கோணலும் இந்த சந்தி நடுவுலதான் நம்ம இருந்தாலும் நம்ம குற்றமற்றவர்களா இருக்கணும்னு நினைக்கிறாரு, நம்ம கபடற்றவர்களாய் நினைக்கிறாரு. தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளை நம்ம காணப்பட வேண்டும் என்று அவர் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம செல்ஃப் எக்ஸாமின் நம்மளையே நம்ம கோணலும் மாறுபாடுள்ள இந்த சந்ததியின் நடுவுல நம்ம இருக்கும்போது நாம் குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும், நாம் மாசற்றவர்களாய் காணப்பட வேண்டும், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படி நாம் இருக்கணுங்கிறார். அப்ப நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், நாம் நடக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குமா? அப்போ இப்படி ஒரு மாறுபாடு ஆவி இருந்தா நம்மளுடைய தாக்கம் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? மாறுபாடானது எதை கொண்டு வரும்? நம்மள்ட்ட மாறுபாடு எதை கொண்டு வரும்? ஒரு மாறுபாடான காரியம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாறுபாடான வரும் பொழுது விசுவாச குறைவு காணப்படும்.
காம்ப்ரமைஸ் லைஃப் காணப்படும். விசுவாசம் குறைஞ்சிரும். நம்ம மூல உபதேசத்தை பார்க்கும்போது எபிரேயர் 6:1-2 பார்க்கும்போது கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசம் என்னது? செத்த கிரியைகளை நீங்களாக்கும் மனம் திரும்புதல், 2வது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்தானம், கை வைக்குதல், விழித்தெழுதல் எல்லாம் இருக்கு. ஆனா தேவன் பேரில் வைக்கக்கூடிய அந்த விசுவாசம் மாறுபாடு எதை கொண்டு வரும் என்றால் விசுவாச குறைவை கொண்டு வரும். ஏன் நம்ம வேதத்துல பார்க்கும்போது சீஷர்கள் இயேசு மறுரூப மலையில வருவாரு, பாக்குறாங்க, எல்லாம் கர்த்தருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய சீஷர்கள் காண்கிறார்கள். ஏன் அவரை மட்டும் தன்னுடைய இன்னர் சர்க்கிளை மட்டும் அழைத்து கொண்டதுக்கு போகிறாரு. அங்க போறப்ப எல்லாத்தையும் இவங்க பாக்குறாங்க. முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் வர்றாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகி, குடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவன் என்ன பண்றான், தீயிலையும் ஜலத்திலையும் விழுறான், நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சீஷத்தை கொண்டு வரும்போது அவனை அவர்களால் சொஸ்தமாக்க கூடாமல் போயிற்று என்று மத்தேயு 17வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இருக்கிறாங்க தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க என் பேர்ல செய்திகள்லாம் நடக்கணும். ஆனா அவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 17:17 வாசிங்க. இயேசு பிரதி உத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஆமென். விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்ததியே, மாறுபாடு வரும் இடத்தில் விசுவாச குறைவு காணப்படும். எங்கு மாறுபாடு இருக்கிறதோ அங்க அவிசுவாசம் இருக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகுங்கள். அப்ப மாறுபாடு அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எந்த இடத்துல நமக்கு சொன்ன காரியங்கள் நிறைவேறவில்லை என்ற போது அவிசுவாசம் வருகிறதா? நான் மாறுபாடு சந்ததிகளை, நான் கர்த்தருடைய சந்ததி. பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனா இருந்தான், கரெக்ட். ஆனா அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் 86 வயசுல சொல்லும் பொழுது, ஆனால் அவன் விசுவாசம் உள்ளவனா இருந்தான், கரெக்ட் தான். ஆனா அவனுக்கு ஒரு சந்ததி வரும், வானத்தரவே நட்சத்திரம் வரும்னு கர்த்தர் சொன்னாரு. 86 வயதுல நடக்கலங்கிறப்ப அவளுடைய மனைவி சொல்லுகிறதை கேட்டு அந்த இடத்துல அவன் அவளுடைய வேலைக்காரியோடு அவன் சேர்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா பாருங்க, 86-90 வரைக்கும் கர்த்தர் அவரோட பேசவே இல்லை. 100வது வயதுல பேசுகிறாரு. பேசி சொல்லுகிறார், நான் உன் வழியா உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் என்று சொல்லும் போது ரோமர் 4:19-21 வாசிக்கலாமா? 21வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். ஆமென். பாருங்க, விசுவாசத்திலே கர்த்தர் சொல்லும் போது பலவீனமா இருக்கவில்லை, 100 வயதுள்ளவனா இருக்கும் போது 100 வயது கர்த்தர் சொன்னாரு, செய்வாரு. என்னுடைய பிள்ளை வரும்னு சொன்னாரு, செய்வாரு. என் வழியாய் அவனுக்கு 100 வயது ஆயிடுச்சு. அவனுடைய சரீரமும் செத்து போயிருச்சு. அவனுடைய சரீரம் செத்து போயிருச்சு. சாராளுக்கு உற்பவிக்கக்கூடிய அந்த திறன், அந்த சக்தி எதுவுமே கிடையாது. ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அவர் அதை செய்வார், அதை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். அப்பதான் அவனுக்கு விசுவாசத்தில் அவன் வல்லவனானான். அப்பனா நம்மளுடைய வாழ்க்கையில எப்ப மாறுபாடு வருகிறதோ அப்ப விசுவாச குறைவு காணப்படும். நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, என்னட்ட கர்த்தர் இருக்கிறார், என்கிட்ட விசுவாசம் இருக்குது. ஆமா, உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்குது. ஆனா அந்த விசுவாசத்தினுடைய செயல்பாடு வேண்டும் என்றால், வல்லமை வேண்டும் என்றால், நம்மிடத்துல கர்த்தருடைய அனாயிண்டிங் மிகவும் அவசியம். முதலாவது நாம் கர்த்தரிடத்தில், தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வாழ்க்கையில சில காரியம், ஆமா அவரு சொன்னாரு, எப்பயோ சொன்னாரு, ஆனா இதுவரைக்கும் அந்த வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறலையே. இவங்களுக்கு நிறைவேறிச்சு, அவங்களுக்கு நிறைவேறிச்சு,
ஆனா சொல்லி எனக்கு நிறைவேறலையே அப்படின்னு நம்ம நினைப்போம் என்றால் கர்த்தர் நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு வசனம் மட்டும் நினைப்பு வருது, என்னென்றால் யோர்தான் பிரவாகித்து ஓடும் என்றால் அது அறுப்பு காலம். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு மாறுதலான காரியம் நடந்து அது ஒரு திஸ் இஸ் தி பீக் பாயிண்ட்ங்கிற மாதிரி இருந்தாலும் என்ன இப்படி ஆச்சுன்னு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது காணப்படும் போது அந்த நேரத்தில் நிச்சயமாய் தட் இஸ் த டைம் ஃபார் ஹார்வெஸ்ட், அது அறுப்பு காலம். கர்த்தர் அந்த இடத்தில் நிச்சயமாக அப்பொழுது நம்மளுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறதுங்கிறது சைன். இது நிறைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்க சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லலாம். அதனால நாம் நிதானித்து அறிவோம், விசுவாசம் உள்ள சந்ததியாராய் நாம் இருக்க நாம் ஜெபிப்போம். ஏன்னா மாறுபாடுள்ள ஆவி நம்மிடத்தில் வரத்துக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. அந்த மாறுபாடு எந்த இடத்துல வந்தாலும் நம்ம இடத்துல இருக்க விசுவாச ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. எபிரேயர் 11:6 வாசிக்கும் போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ முதலாவது காரியம் மாறுபாடு வரும்போது மாறுபாடு எதை கொண்டு வரும் என்றால் அது அவிசுவாசத்தை கொண்டு வரும். ஓகே, மாறுபாடு இருந்தால் என்ன ஆகும்னா மாறுபாடு எங்கு உள்ளதோ அங்கு தாறுமாறு வரும். செய்கிற காரியத்துல தாறுமாறு வரும். இது வேதத்துல எந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது? உபாகமம் 32:5 வாசிங்க. அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். ஆமென். இது நமக்கு தெரியும், இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவர் என்ன சொல்றாருன்னா, நீ போய் எருசலேம் குடிகள் கேட்க சொல்ல வேண்டியது என்னவென்றால், எப்படி கர்த்தர் அவங்களை கொண்டு வந்தார் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து? விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே என்ன பண்ண? நீ ஆரம்பத்துல என் மேல அவ்வளவு பக்தியா இருந்து நீ நான் சொன்னதெல்லாம் கேட்ட, ஆனா திரும்பி நீ மாயையை பின்பற்றி அந்த இடம் மாயையை பின்பற்றும் போது உன்னோட போயிருக்கக்கூடிய வாழ்க்கையிலுடைய பாதையை நீ மாத்திட்ட. யாரோட? மாறுபாடான சந்ததியோட நீ சேர்ந்துட்ட. அப்ப நீ என்னை தூரப்படுத்தி விட்டு மாயையை பின்பற்றி வீணாய் போய் என்னத்தை கண்ட? நீ அந்த இடத்துல நல்ல நிலத்துல இருக்க கனியை சாப்பிடுறதுக்காக நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? என்னுடைய தேசத்தை தீட்டுப்படுத்திட்ட. கர்த்தர் சொல்லுவாரு. ஏன்னா இது மாறுபாடுன்னு இல்ல, இது யாரிடம் சொல்லுவாரு என்றால், இது எரேமியால பார்க்கும்போது எரேமியா கிட்டதான் கர்த்தர் இதை சொல்லுவாரு. எரேமியாட்ட கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா, நீ எருசலேம்ல நான் உங்களை இப்படியெல்லாம் நான் உங்களை எப்படி வச்சிருந்தேன், உனக்கு பானம் தெரிந்து ஓடுற தேசத்துல வச்சிருந்தேன், உன்னை வனாந்திரத்துல இருந்து நான் அழைத்துட்டு வந்தேன், எகிப்தில இருந்து கொண்டு வந்து உனக்கு எவ்வளவு செழிப்பான இடத்துல கொண்டு வந்தேன், உனக்கு சுதந்திரத்தை கொடுத்தேன், உன் எல்லாவற்றிலையும் நீ என்ன நினைக்கிறியோ உன் விருப்பத்துக்கு நான் எந்த இதுலயும் தடை கொடுக்கல, ஆனா என்னுடைய சட்ட திட்டத்தை இதன்படி நடை என்று சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ண? என்ன விட்டுட்ட? உன்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறுபாடு உள்ளதாய் நீ என்ன விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி அவர் எரேமியா 2:23 என்ன சொல்லுகிறார் பாருங்க. நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள், தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. ஆமென். இந்த தாறுமாறாய் ஓடுகிற கர்த்தர் கொடுத்த பாதையில் அவர் சொன்ன ஓட்டத்தில் ஓடுகிற ஜனங்களாய் அவர்கள் காணப்படவில்லை. தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. நான் செஞ்சது ரைட்டு தான், நம்ம செல்ஃப் ரைச்சியஸ், நான் தீட்டுப்படல, பார்வையில் தீட்டுப்பட்டது. சொல்லுகிறார், இதுதான் சத்தியம், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் உடுக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் ஒழுங்கா இருக்கணும். அது அவருடைய சட்டத்திட்டம். இதை விட்டு நாம் மாறுபாடு உள்ளவர்களாய் நாம் காணப்படும் போது இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ.
அப்போ அந்த தாறுமாறி எந்த இடத்துலயும் அதிகமான பேச்சு, அதிகமான காரியங்கள், மிதமிஞ்சவைகள் எல்லாவற்றிலும் நம்ம பார்க்கிறோம். அது வீணான பாவத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. அப்போ அந்த மாறுபாடு எந்தெந்த இடங்களில் இருக்கிறதோ அந்த இடத்தில் தாறுமாறு காணப்படும். இந்த ஜனங்கள் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியே நடந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா அவர்கள் கர்த்தர் கொடுத்த காரியத்தை யாரோடு சேராத, யாரோடு கலவாத, யாரோட பேசாத, என்ன பழக்கத்தை செய்யாத, பாகால வெளிப்படாத, அது தெய்வம் கிடையாது, உன வானத்தையும் பூமியும் படைத்த என்னை தவிர உனக்கு தேவன் கிடையாது, என்னுடைய நாமத்தை வீணா உச்சரிக்காத, பொய் சொல்லாத, கழுவ செய்யாத, எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா அதை மீறி நடந்து எங்களுக்கு இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? இப்படி இல்லைன்னா எங்களோட வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? இப்படி இல்லைன்னா யாரு எங்களோட நண்பரா இருப்பா? உடுத்தலைன்னா யாரு எங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிடுவா? இப்படி நம்மளே நம்ம அப்படி சொல்லுவோம் என்றால், இப்படி நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருவரும் இப்படி ஒரு காரியத்தை நாம் ஜஸ்டிஃபை பண்ணுவோம்னா கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? நீ என்னுடைய வார்த்தையை கேளாத, மாறுபாடுள்ள, நீ மாறுபாடா இருக்கிற, தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம், நீ என்னோட மார்க்கத்தின்படி நீ ஓடல, நீ பெண் ஒட்டகம். அதனால நான் உன்னை என்ன தெரியுமா செய்வேன்? கர்த்தர் சொல்ற, உன் தீமை உனக்கு தண்டிக்கும். நீ என்ன சொல்றியா? நீ என்ன நான் சொல்றதை மீறி செய்யற, அதுவே உன்னை தண்டிக்கும். உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்திலும் இல்லாமல் இருக்கிறதையும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது எரேமியா 2வது அதிகாரம் 19வது வசனம். நீ உணர்ந்து பாரு. நான் உனக்கு இது தீமைன்னு நான் சொல்லும் போது இந்த தீமையை விட்டுடு. நான் உன்னுடைய மாறுபாடு, நீ நான் கொடுத்திருக்கிற ஓட்டத்தை ஓடு. என்னுடைய மாறுபாட்டை நீ மாறுபாடுல சந்ததியோடு நீ கலவுவா என்றால், நீ அவங்களோடு சேர்ந்து அவங்களுடைய எதுக்கு நீ காம்ப்ரமைஸ் பண்ணி போனா நான் உன்னை விட்டு விலகிடுவேன். இது எவ்வளவு கசப்பு என்பதை நீ முடிவுல உணர்ந்து கொள்ளுவ. அதனால நீ என்ன பண்ணு? கர்த்தருடைய மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகு. டோன்ட் காம்ப்ரமைஸ். கர்த்தர் நமக்கு கொடுத்த சத்தியம் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று ஆவியானவர் சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். இப்போ தாறுமாறு குறித்து நம்ம ஏன் கவனமா இருக்கணும்? ஏன் நம்ம என்னத்தினால இந்த தாறுமாறை குறித்து நாம் கவனமா இருக்க வேண்டும் என்றால், அது சொல்லுகிறார் கர்த்தர். ஏசாயா 19:14 வாசிங்க. கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வர பண்ணினார். ஆனது கொண்டு வெறியன் வாண்டி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கையிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். ஆமென். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கா? கர்த்தர், இது எகிப்துடைய பாரம். கர்த்தர் பாக்குறாரு. இதோ எகிப்தின் பாரம் என்னன்னா, இந்த ஏசாயா 19வது அதிகாரத்தை பார்க்கும்போது 1வது வசனத்துல எகிப்தின் இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருகிறார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும், எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். பாருங்க, அவரு இருக்கிற இடத்துல இந்த இடத்துல விக்கிரகம் இருக்குது. அப்ப அவர் என்ன செய்கிறாரா? கர்த்தர் அந்த நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வர பண்ணினார். ஒருத்தன் பேசுறது ஒண்ணுமே புரியாது. என்ன செய்யறாங்களோ செய்யறதுக்கு ஆப்போசிட்டா செய்ய வைப்பாரு. பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க, கர்த்தர் ஒருவர் தான் சேவிக்கணும். இவங்க என்ன பண்றாங்க? பெருசா ஒன்ன கட்டி அதை நம்ம அதை வணங்கலாம்னு பெருசா ஒன்ன கோபுரத்தை கட்டுறாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த இடத்துல தாறுமாறின் ஆவி, ஒருத்தன் பேசுறது ஒருத்தனுக்கு புரியாம பண்ணிட்டாரு. அப்போ நம்ம செய்ய நினைக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு அந்த இடத்துல பிரியமா இல்லாத போது அவர் அந்த இடத்தில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணுகிறார். அந்த ஆவி, தாறுமாறான ஆவினால் என்ன பண்றது? அவன் வாண்டி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல எல்லா இடத்திலும் தள்ளாடி திரிகிறான். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாது. என்ன செய்யணும்னு சொல்லி எடுக்கக்கூடிய காரியம் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டதா இல்லாது இருக்கும் பட்சத்தில் அது நம்ம செய்ய வேண்டிய காரியத்துல நிறைவை கொண்டுவே வராது, நிச்சயமாக கொண்டு வராது. அந்த இடத்துல கர்த்தர், என்னுடைய வார்த்தையை உனக்கு சொல்லியும் நீ கீழ்ப்படியலைன்னா நான் சுத்த விடுவேன். நீ நினைச்சபடி அது நடக்காது. எதற்காக என்னை விட்டு விலகி போகிறாய்? நான் உனக்கு என்ன சொன்னேன்?
என்னுடைய கட்டைகள் உனக்கு, என்னுடைய கட்டளைகள் உனக்கு அவ்வளவு பாரமா இருக்கிறதா? நீ நேசிக்கிறது போல உன் அயலானை நேசின்னு சொன்னது உனக்கு பாரமா இருக்கிறதா? சத்தியத்தேரிங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது பாரமா இருக்கிறதா? இல்லாத காரியத்தை விட்டு அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதே என்று சொன்னது உனக்கு பாரமா இருக்கிறதா? அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நம் மாறுபாடா இருக்கும்போது அதன் நடுவில் தாறுமாறின் ஆவியை கர்த்தர் வரப்பண்ணி நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாமல் போகும்போது அது எல்லாவற்றிலும் தள்ளாடி தெரிய பண்ணுகிறார். அதனால தாறுமாறை குறித்து நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த தாறுமாறானது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சரிவை கொண்டு வரும். பாருங்க, நம்முடைய ஒரு பம்பரத்தை எடுத்துட்டோம்னா அந்த சுத்தி வச்சிருப்பாங்க அந்த கயிறு இல்லையா, அதை நம்ம போடும்போது அது நல்லா சுத்தும். அந்த கயிறு அதை விட்டு முடிஞ்சிருச்சுன்னு அது கீழே விழுந்துரும். அது நிழல் போன்றது. அது நிழல் போன்றது. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒழுக்கமா இருக்கும் வரைக்கும் அந்த பாதை சரியாய் ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். நாம் கொஞ்சம் தாறுமாறாயி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, ஒழுங்கு இல்லாமல் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய சரிவை நாம் காணுகிறவர்களாய் இருப்போம். அதனால என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஒழுக்கமா இருக்க நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அடுத்து அந்த தாறுமாறு என்ன தாறுமாறுன்னு பார்க்கலாம். நீதிமொழிகள் 4:24 வாசிங்க. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. ஆமீன். ஆமீன். உதடுகளின் மாறுபாடு, வாயின் தாறுமாறு. வார்த்தை ஒண்ணு பேசும்போது அந்த வார்த்தையை நான் மிகவும் கவனமா இருக்க வேண்டும். நம்ம அதிகாலத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேப்பரே படிக்க மாட்டாங்களாம். ஏன்னா அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது அது கண்ணுக்கு போய் அது மூளையில நம்மளுடைய பாவத்தினுடைய செயல்களை கொண்டு வந்துரும்னு ஆதி காலத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள் பேப்பரையே தொட மாட்டாங்களா, ஏன்னா அசுத்த செய்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். நமக்கு தெரியாத, நடக்க தெரியாத காரியங்களா இருந்தா நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். நம்மளா வாயில வந்தபடி ஒரு வார்த்தையை பேசிடக்கூடாது. வார்த்தையில மிகவும் கவனமா இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம மாத்தி பேசினாலும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆதியாகத்துல பாக்குறப்ப அந்த வலுச்சற்பத்துக்கிட்ட பேசும் பொழுது அவள் சொன்ன ஒரே ஒரு காரியத்தை மாத்தி சொன்னா. கர்த்தர் என்ன சொன்னாரு? அந்த கனியை புசிக்க கூடாதுன்னு தான் சொன்னாரு. இவன் என்ன சொல்றா? தொடவும் புசிக்கவும் கூடாது. அப்ப நீ தொட்டு பாருன்னு அது சொல்லுது. கரெக்டா அது பிடிக்குது. ஏன்னா அது சர்ப்பத்துக்கு தெரியாதா? அது எப்படியாவது நம்ம விழச் செய்யணும்னு செய்யக்கூடிய வலுச்சற்பம் அது. அப்போ அந்த பழத்தை நீ தொடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லாது. நீ அதை புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. இது தொடவும் புசிக்கவும் கூடாதுன்னு அது சொல்ல, நீ தொட்டு பாரு, நீ எங்க சாகுற? தொட்டு பறித்தவள் தின்று தானும் பாவம் பண்ணி தன் ஹஸ்பண்டையும் தின்ன வச்சு ஆக மொத்தம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் பாவத்தில் இருந்து உப்பவிட்ட பிள்ளைகளாய் மாறியாச்சு. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படும் போது நாம் கர்த்தரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த உதடுகளின் மாறுபாடு பாவத்தை கொண்டு வருகிறது. இன்னும் நிறைய சொல்லலாம். நம்ம அனனியா சப்பராவை பார்க்கும்போது அனனியா என்ன பண்றான்? இவ்வளவு பேதுரு அனனியாவே நிலத்துல கிரேத்தே எவ்வளவுக்கு வித்த? அவன் என்ன பண்றான்? ஒரு பங்கை வஞ்சித்துக்கிட்டு இவ்வளவுக்குதான் வித்தன்னு கொண்டு வந்து அப்போஸ்தலரோட பார்த்த வைக்கிறான். அப்ப ஆவியானவர் பேதுருக்கு எல்லாம் சொல்றான், இவன் பொய் சொல்றான், இவனுடைய சாத்தான் இவனுடைய இருதயத்தை நிரப்பியிருக்கான், உன்கிட்ட சொல்றது பொய். அவனுக்கு சரி பொய்ன்னு சொன்ன உடனே, இந்த வார்த்தை கேட்ட உடனே அனனியா ஜீவனை விடுகிறான். திரும்பி அவருடைய வைஃப் வர்றாங்க. அவங்க மனைவி இவனுக்கு விழுந்து இறந்தது எதுவுமே தெரியாம வர்றாங்க. அவன் பேதுரு அவனை கேட்கிற, நிலத்தை இவ்வளவுக்கு தானா வித்தா? ஆம். புருஷன் செய்ததுக்கு இவள் ஆம் என்று சொல்லும் போது, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? ஒரே ஒரு காரியம்தான், அந்த வார்த்தையில் நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பேசுகிற வார்த்தையில் மாறுபாடு வீட்டிற்கு, குடும்பத்திற்கு, ஊழியத்திற்கு எதுவா இருந்தாலும் அந்த மாறுபாடான காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. அந்த மாறுபாடு என்னத்தை கொண்டு வருகிறது? மாறுபாடும் அழிவை கொண்டு வருகிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப வார்த்தையில நம்ம எவ்வளவு, நம்மளுடைய வாயின் வார்த்தை எவ்வளவு முக்கியமா இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கணும். மாறுபாடும் தாறுமாறும் வாழ்க்கையினுடைய அழிவுக்கு காரணமாக அமைகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு தாறுமாறான காரியங்கள் 1 சாமுவேல் 15:23 வாசிங்க.
ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆமீன். மாறுபாடு அதே 1 சாமுவேல் 20:30 வாசிங்க. அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டாகி அவனை பார்த்து, ரெண்டகமும் மாறுபாடும் உள்ள மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்ம எல்லாரும் தெரிஞ்ச சவுல் யோனத்தானுக்கு மேல் கோபம் உண்டாகி என்ன பண்றான்? யோனத்தான் மேல் இவனா சவுல் என்ன நினைக்கிறான்? தாவீதை கொல்லணும்னு நினைக்கிறான். இவன் என்ன பண்றான்? எங்க அப்பா உன்னை கொன்னுடுவாரு, நீ போயிடு அப்படின்னு அவனை துரத்தி விட்டுட்டு, இப்போ எல்லாரும் சாப்பிடுற நேரத்துக்கு வரும் பொழுது அந்த இடத்துல தாவீதை கொல்லணும்னு சவுல் பிளான் பண்ணிருக்கான். ஆனா யோனத்தான்ட்ட கேட்கிற, எங்க தாவீது அவனுடைய அப்பாவெல்லாம் பாக்குறதுக்காக அவன் போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது சவுலுக்கு பயங்கர கோவம் வருது. இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே. இரண்டகம் பண்றது மாறுபாடு, இது இரண்டும் எதற்கு சமானம் என்றால், அவர் 1 சாமுவேல் 15:23 பார்க்கும்போது அது பில்லி சூனியத்திற்கும் முரட்டாட்டுதல் பண்ணுதற்கும் ஒப்பாயிருக்கிறது. சவுல் எப்பேற்பட்டவன்? இரண்டகமும் மாறுபாடு உள்ளவன். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானா? இல்ல. என்ன முதலாவது, நீ சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ வெயிட் பண்ணு, நீ அபிஷேகம் நான் வருகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணுங்கிறப்ப, இவன் ஜனங்கள் வர்றாங்க, இவ்வளவு பேர் வர்றாங்க, இவன் துணிகரமாய் பலியை செலுத்துகிறான். கர்த்தர் வார்னிங் கொடுக்கிறாரு. ஆனா 2வது முறை அவன்கிட்ட என்ன சொன்னா? நீ அமலேக்கு அடித்து எல்லாத்தையும் சங்கரித்து ஒண்ணு விடாம நீ கொலை பண்ணு, அந்த ராஜா ஆகாயம் பிடித்து அவனையும் கொலை பண்ணுங்கிறாரு. ஆனா இவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் அழிச்சான். ஆனா நலமானதை அவன் வைத்துக் கொண்டான். நலமானதே அவன் கீழ்ப்படியில. அப்போ அந்த இடத்தில் பார்க்கும்போது அவன் தான் முரட்டாட்டம் பண்ணுகிறவன். கொடுத்த வார்னிங்கும் செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்யாமல் முரட்டாட்டம் பிடித்தவன். அவன் எதுக்கு சமானம் சொல்லுகிறாருன்னா, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டுதல் பண்ணுதல் அவபக்திக்கும். புரியுதா இருக்கிறது? நீ கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்த? நீ ரெண்டுத்துக்கு நீ செய்த பாவத்தினால கர்த்தர் உன்னை புறக்கணித்தார் என்றது அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ மாறுபாடானது உள்ளுகிற கர்த்தருடைய காரியத்திற்கு மாறுபாடாய் நான் செய்யும் பொழுது அந்த இடம் அது இதற்கு சமானம், ரெண்டகத்துக்கு சமானம், அது பில்லி சூனியத்திற்கு சமானம், அது விக்கிரக ஆராதனைக்கு சமானம். அது முடிவில் எண்ணத்தை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை இழக்க செய்கிறது, அழிவை கொண்டு வருகிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த தாறுமாறின் மாறுபாடுள்ள அந்த காரியத்திற்கு நாம் மிகவும் மாறுபாடு எங்க இருக்கிறதோ அங்க இரண்டகம் இருக்கிறது. பில்லி சூனியம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல பாருங்க, ரெண்டகம் பண்ணுதல் எப்ப வரும்? 1 2 பேசணும்னா அந்த 1 கேட்கிறப்பதான் வரும் இல்லையா? அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மிகுதியினால் பாவம் இராமல் போகாது நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். நம்ம யாரிடத்தில் எவையில சம்பாஷித்தாலும், நம்ம போன்ல பேசினாலும், நாம் எப்ப பேசினாலும் சரி, நாம் அதிகமாய் பேசுவதை விட நாம் குறைவாய் பேசுகிறவர்களா இருப்பது நலம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா unnecessary டாக்ங்கிறப்ப நம்ம என்ன அதிகமா நம்ம பேசுறோம். அப்போ அவைகளை நாம் குறைக்கிறது. ஆனா தேவனோடு பேசக்கூடிய நேரத்தை நாம் அதிகரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதான் அந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் சொல்றதுதான். என்ன சொல்லுவாங்க? நீங்க நாங்கெல்லாம் மற்றவங்கள்ட்ட பேசுறத குறைச்சிட்டு அதிகமா தேவனோடு நாங்க அதிகமாய் பேசுவோம் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நாம் அதிக நேரத்தை தேவ சமூகத்தில் நாம் செலவிடும் போது நமக்கு இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யாதீங்க, இந்த இடத்துல இவங்கள்ட்ட பேசுங்க, இவங்கள்ட்ட பேசாதீங்கன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஞானத்தை நமக்கு கட்டளையிடுவார். நீதிமொழிகள் 16:28 வாசிங்க. நீதிமொழிகள் 16:28 அந்த மாறுபாடு இருந்தால் என்ன நடக்கும்? மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். ஆமென். மாறுபாடு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சண்டை இருக்கும். எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க.
நியாயமா கேட்கறது தப்பு இல்ல. இது சொல்லணும் நம்ம சொல்றோம், இதுதான் சத்தியம் சொல்றப்ப அவங்க அப்படி கிடையாது அப்படி கிடையாது. அப்படி அவங்க எப்ப அதை விட்டு பிரியறார்களோ அவர்கள்ட்ட போய் நம்ம இன்னும் ஆர்கியூ பண்ணி பேசுறது வேஸ்ட். அப்போ நியாயமா கேட்கறது தவறு கிடையாது. ஆனா எந்த அளவு சண்டை போடாது இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன்னா நம்ம இதுதான் சத்தியம் சொல்லும் போது அதற்கு உடன்படாத மாறுபாடு உள்ள ஜனங்களா இருக்கும்போது அவர்களிடத்தில் நாம் அதிகமாய் சொல்லாமல் விட்டுவிட வேண்டும். அவ்வளவுதான். ஏன்னா கர்த்தர் சங்கீதம் 18:43 வாசிங்க. ஜனங்களின் சண்டைகளுக்கும் நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். ஆமீன், ஆமேன், ஆமேன். இப்போ இவங்ககிட்ட நம்ம போய் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு நின்று நம்ம அவருடைய வார்த்தையை சொல்லும் போது மாறுபாடாய் பேசுகிற ஜனங்கள் அதிகமாய் பேசும்போது நம்ம பேசாம இருக்கும்போது கர்த்தரே அந்த ஜனங்களை விட்டு நம்மளை தப்பிச்சிடுவார். நம்மளுடைய அந்த ஐக்கியத்தினுடைய அளவை கர்த்தர் குறைத்து விடுவார். நம்ம எல்லாரிடத்திலும் சிநேகிதமா இருக்கலாம், ஆனா ஃபெலோஷிப் ஒன்லி வித் த காட்லி பீப்புள். கரெக்ட் டாக்டரினோட இருக்கிறவங்களோட இருந்தாதான் நம்ம அதே பாதையில வளர முடியும். மாறுபாடு உள்ளவர்களோட போன சண்டையை கிளப்புவாங்க, வீணான பேச்சு, வீணான ஆர்குமெண்ட். ஆனா கர்த்தர் நம்ம அப்படி கர்த்தரோடு இணைந்து காணப்படும் போது என்ன செய்வாராம், இந்த மாதிரி ஜனங்களோட சண்டைகளுக்கு நம்மளை தப்புவிப்பதோடு மட்டுமல்ல ஜாதிகளுக்கு நம்மை தலைவராக்குவார். அல்லேலூயா. அப்ப நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்போது ஐயோ இவங்க அன்னைக்கு இவங்க சொன்ன வார்த்தையில எனக்கு விடுதலை பெற்றது, நான் அன்னைக்கு அந்த ஜெபித்த ஜெபம் எனக்கு கேட்கப்பட்டதுன்னு சொல்லி தலைவர்னா உடனே நம்ம பிரசிடென்ட் நம்ம அப்படி கிடையாது. என்ன சொல்றேன்னா ஒரு கூட்டத்திற்கு அவர்கள் ஒரு ஜெபத்தின் மூலமா அப்போ நம்ம அறியாத ஜனங்கள் கர்த்தர் யாருன்னே தெரியாதவங்க அவங்கள்ட்ட நீங்க கவலைப்படாதீங்க, அந்த நோய் உங்களுக்கு இருக்கா, அவர் இயேசுடைய ரத்தத்தினால அது ஔஷதம் அவங்களுக்கா ஜெபிக்கிற அவர் நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்திருக்கார், நம்மளுடைய நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கார். அந்த ஜனங்களுக்கு ஒன்னும் தெரியலனாலும் அறியாத ஜனங்கள் அவர்களுக்கு வார்த்தைகளை கூறி நாம் ஜெபித்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அவங்க சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆர்கியூ பண்ணாம அதை அவங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆமேன் அவர்களுக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா கிரியை நடப்பிப்பார். அப்பா அவர்கள் சொல்லுவாங்க, அன்னைக்கு நீங்க ஜெபிச்சீங்க, அன்னைக்கு கர்த்தர் எனக்கு கிரியை செய்தார். அறியாத ஜனங்கள் கர்த்தரை சேவிப்பார்கள். அல்லேலூயா. நாங்க போன வாரம் சனிக்கிழமை பிரேயர் வாக் போயிருந்தோம். அப்போ ஒரு ஐயா ஆன்டி நாங்க 4 பேர் போயிருந்தோம். அப்போ அந்த பார்க்ல இருக்கிறவங்கள போய் நாங்க கேட்போம், உங்களுக்கு ஏதாவது ஜெபம் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். அவங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லுவாங்க. சில பேர் நோ we are fine அப்படின்றாங்க. சரி நாங்க வந்துருவோம். அப்போ பார்த்தா ஒரு 3 இந்தியர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. சரி அவங்ககிட்ட போய் ஐயாவும் இன்னொருத்தவங்களை ஏற்கனவே நாங்க போயிட்டு வந்தோம், அவர் என்ன சொல்லுவாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா ஐயா இந்த தடவை போன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உடனே ஆர்குமெண்ட் எடுத்த உடனே நீங்க உங்க ஜீசஸ் கேட்டுதான் சொன்னா அவங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இந்த மக்கள் நம்மளுடைய தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க, சண்டையை கிளப்பி விடுகிறவர்கள். உடனே ஐயா என்ன பண்ணாங்க, சரின்னு சொல்லிட்டு அவங்க ஆவியில ஓகேங்க நீங்க அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வந்துட்டாங்க. நம்ம சில இடத்துல இப்படி இருக்கிறாங்களா அவங்களை விட்டு நவுந்து வந்துடணும். அதே நேரத்துல வாலிப பிள்ளைகள் வந்தாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்களும் இந்திய பிள்ளைங்க தான் வந்தாங்க. வந்த உடனே அவர்களை கூப்பிட்டு நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அவங்களுக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு நான் நான் ரட்சிக்கப்பட்ட 17 வயதுல நீங்களோன்னு சொல்லி அவருக்கு அந்த பிள்ளைங்க ஆக்சுவலா பார்த்தா வாலிப பிள்ளைங்க பேஸ்கெட் பால் விளையாடுற பிள்ளைங்களை சொன்னா ஓகே ஐல் கோ அப்படின்னு ஐம் ஃபைன்ட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த பிள்ளைங்க சத்தியத்தை கேட்டாங்க, அவங்களுக்கு ஜெபிக்கிறப்ப தலை குனிஞ்சாங்க. அப்போ பாருங்க, சில கூட்டத்தார் மாறுபாடு உள்ளவர்கள், அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். சில கூட்டத்தாரை அவர்கள் சண்டைகளுக்கு நம்மை தப்புவிக்கிறவர்கள், நாம் அவர்களுக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல கிரியை நடப்பிப்பார். அவரை அறியாத ஜனங்கள் அவர்களை சேவிப்பார்கள். நாம் வகை அறிந்து கொள்கிறவர்களா இருக்கு, டிசர்னிங் ஸ்பிரிட் வேணும். எந்த இடத்துல வீணான ஆர்குமெண்ட் சத்தியத்திற்கு புறம்பாய் வரும்போது அந்த மாறுபாடு உள்ளவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். நாம் அப்படி இருக்கும்போது சங்கீதம் 31:20 வாசிங்க. மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஆமேன், ஆமேன்.
இந்த சண்டை போடுறவங்களை நம்ம கர்த்தருடைய இணைந்து இந்த மாறுபாடு உள்ளவங்களை விட்டு விலகி அவருடைய சத்தியத்தின்படியே நம்ம நடக்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, அவருடைய சமூகத்திலே நம்ம இருக்கிறதுனால நம்மளை மறைச்சு வச்சு அந்த நாவுகளின் சண்டைக்கு நம்மை விலக்கி அவருடைய கூடாரத்தின் ஒளித்து வைத்து நம்மை காப்பாற்றுவார். அந்த அப்போ கர்த்தர் நம்ம அப்படி இருக்கும்போது, மாறுபாடு உள்ளவருடைய சந்ததி விட்டு விலகி இருக்கும்போது அவர் நம்மை உயர்த்துவார், நாவின் சண்டைக்கு நம்மை விலக்குவார், கூடாரத்திலே ஒளித்து வைத்து நம்மை பாதுகாப்பார். மாறுபாடு உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, உபாகமம் 32:20, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். மாறுபாடு உள்ள சந்ததி எப்படி இருக்கும்? அவங்கள்ட்ட உண்மை இருக்காது. இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுவாங்க. அவர்கள்ட்ட உண்மை இருக்காது. அப்போ ஒருத்தர் யாரு மாறுபாடு உள்ள சந்ததி நம்ம ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு சொல்றத அவர் செய்தா, ஐயோ சிஸ்டர் அன்னைக்கு நான் தப்பா சொல்லிட்டேன், வசனத்தை தப்பா, ஐயோ அன்னைக்கு நான் தப்பா பேசிட்டேன். அப்போ நம்ம தேவ சமூகத்துக்கு போய் முட்டி போடும் போது இன்னைக்கு பேசினது தப்பு எல்லாம் வரும். அடுத்த நாள் we will regret, we will repent. ஆனா இந்த மாறுபாடு உள்ள சந்ததி உண்மை இல்லாத சந்ததிகள். அவர்கள் முடிவு எப்படி இருக்குமோ, மோசே எப்படி இருந்தாராம், வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் பேச்சுல, செயல்பாட்டுல, எல்லாவற்றிலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாவற்றிலும். ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 21:8, குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன். ஆமேன், ஆமேன். நம்ம மாறுபாடு உள்ளவன் எப்படிப்பா? அவன் குற்றமுள்ளவன், தன் வழிகளில் மாறுபாடு இருக்குன்னா அவன்கிட்ட குற்றம் இருக்கு. போய் பேசுறான், உண்மை இல்லாதவன், அதெல்லாம் மாறுபாடு உள்ளவன். ஆனா நான் மாறுபாடு இல்லாதவன் கிடையாது, நான் நல்லவன் அப்படின்னா எப்படி இருக்கணும்? கிரியையில வெளிப்படணும். சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையுள்ளவன். நம்ம தானியேல பார்க்கும்போது தானியேலை எப்படியாவது பிடிச்சிடணும்னு பாக்குறாங்க. அந்த பிரதானி, சேனாதிபதி எல்லாம் பார்த்து இவனை எப்படியாவது நம்ம குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முகாந்திரம் தேடுறாங்க. ஆனா அவங்களால ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. தானியேல் 6:4 வாசிக்கும் போது, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்போ நம்ம குற்றம் உள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவனாக இருக்கிறான். ஆனா அதே நேரத்துல பார்க்கும்போது எந்த இடத்துல மாறுபாடு இருந்தாலும் அந்த இடத்துல ஆத்மா கொல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது. நீதிமொழிகள் 1:32 வாசிங்க, முடிக்கலாம். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். பாருங்க, மாறுபாடு உள்ளவர்களாய், கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்காதவர்களாய், அந்த மாறுபாடு உள்ளவர்களாய் காணப்படும் போது நம்முடைய ஆத்மா அழிக்கப்படும், அவர்களை கொல்லும். இந்த நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். அதனால இந்த வேர்ல்டோட இருக்கிறவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்லி வேதத்தை விட்டு விலகி மாறுபாடு உள்ள சந்ததியோடு நாம் அளவாமல் இருக்க வேண்டும். மிகவும் முக்கியம். இப்ப நடக்கக்கூடிய காரியங்கள், இனி வரக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்குன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். ஏன்னா மகா பெருசா இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்துல இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னு. இந்த சந்ததியை விட்டு நாம் விலக வேண்டும். அதற்கு ஒரே வழி, அவரோடு அதிகமாய் சஞ்சரிக்கிறவர்களாய், தேவனோட உலக மக்களோடு ஆர்கியூ பண்றதை விட்டுறலாம். நமக்கு தெரிந்த ஞானம் எல்லாம் குப்பையும் கந்தையும். தேவனோடு, தேவ சமூகத்தில் அதிகமாய் தேவனுடைய நேரத்தை நாம் செலவழிக்கிறவர்களாய், நாம் எந்த விதத்திலும் இந்த இரண்டகம் பண்ணுதல், பிள்ளை சூரியத்திற்கு சமமான காரியங்கள், அந்த மாறுபாடு உள்ள நடக்கை காரியங்கள் எவைகளிலும் நாம் இல்லாமல் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையானது அவரோடு சேர்ந்ததாய் காணப்படட்டும். என்ன இவங்க ஓவரா ஜபிக்கிறாங்க, ஓவரா பேசுறாங்க, நான் சொல்றவங்க சொல்லட்டும். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லி, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தினா நீங்க என்னங்க, உங்களை பார்த்து நீங்க பொய்யணும், நீங்க பேசுறது பொய், இது டாக்டரினே கிடையாது, இப்படி கிடையாது, இப்படிதான் இருக்கணும்னு சொன்னாங்கன்னா கவலைப்படாதீங்க. அவர் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உள்ள உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். ஏன்னா இதே மாதிரிதான் முன்னாடி இருந்தவங்களையும் எல்லா தீர்க்கதரிசி இவர்கள் பேசினார்கள். கர்த்தர் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு நல்ல நம்ம கேட்ட வசனத்தின்படி நம்ம தேவன் பேரில் நாம் தேவன் நம்ம மேல் பிரியமா இருக்கணும்னா மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாய் மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் இருக்கணும்னு அவர் வைத்திருக்கிறாரு. எந்த இடத்துல அவிசுவாசம் வருதுன்னா அந்த இடத்துல மாறுபாடு மாறுதுன்னு அர்த்தம். மாறுது. கர்த்தர் எனக்கு செய்ததை நான் உயிர் போனாலும் அவர் எனக்கு செய்து முடிப்பார். கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார்னு சொல்லி அந்த மாறுபாடு நாம் விலகினவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.